1960ல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகள்ல நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்தியா மாதிரியான ரொம்பவே மக்கள் தொகை அதிகமா இருக்க நாடுகள்ல கூடி சீக்கிரம் உணவு பஞ்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இறக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிளை பப்ளிஷ் பண்ணாங்க. அது காரணமா இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் நம்பி அமெரிக்கா ஐரோப்பா கிட்ட ஐடியா கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல கேட்டதுல ஒண்ணுதான் இந்தியா. உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தவிர்க்கணும் அப்படின்னா எங்கள்கிட்ட நிறைய விதைகள் இருக்கு. அந்த விதைகளை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட மகசூல் அதிகரிச்சிரும். அதே நேரத்தில் அந்த விதைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய உரத்தை நாங்க தரோம். இது ரெண்டையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த பஞ்சத்திலேருந்து நீங்க தவிர்த்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பசுமை புரட்சின்ற பேர்ல வெளிநாட்டு விதைகளை நம்ம அப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடியே நம்ம 10,000 ஆண்டுகளா நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்த மெத்தடை யூஸ் பண்ணாம வெறும் 150 ஆண்டுகளா அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு சொன்னது கேட்டு அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம். இதனால நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் போச்சு, மாடுகள் போச்சு, புழு பூச்சி பறவைகள் இந்த மாதிரி ஒட்டுமொத்த உணவு சங்கிலியுமே இந்த பயிர்களை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஏகப்பட்டதா உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. இதனால உணவும் நீர் மாசுபாடு அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே நகரத்தை நோக்கி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் கடன் அப்படின்ற அதிகரிக்கிறதுக்கு பசுமை புரட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்றாரு. இந்தியாவில் 1950ல காடுகளோட அளவு 23% இருந்துச்சாம். ஆனா இப்ப வெறும் 8% மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்றாரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆண்டாள் அப்படின்றவங்க நம்ம எப்படி பயிர் வகைகளை சூஸ் பண்ணி அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பாடல்கள் மூலியமா தெரிவிச்சாங்களாம். அந்த பாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த நெல் வயல்களில் பெரும்பாலும் நீர்ப்பாசனத்துக்காக குளங்குட்டைகளில் இருக்க நீரை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி பயன்படுத்தும் போது குளங்குட்டையிலேருந்து நிறைய மீன்கள் நெல் வயல்களில் வளர ஆரம்பிக்குமா. அப்படி வளரும்போது நெல் வயல்களுக்கு தேவையில்லாத பூச்சிகள் வந்துச்சு அப்படின்னா அதை மீன்கள் உணவா பயன்படுத்திக்கும். அந்த மீன்களோட கழிவுகளை நெல்கள் அதோட பயிர் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெல் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதோட வைக்கோலையும் தவிடியும் பசுக்களுக்கு கொடுப்பாங்க. பசுக்கள் சாப்பிட்டுட்டு அது நமக்கு பாலாகவும் மற்ற கழிவுகளை நிலத்துக்கு மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு கொடுக்குமா. இப்படித்தான் மனிதனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இயற்கையே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு தேவையான மீன்கள், நெல், பால் எல்லாத்தையும் இந்த விவசாய முறை அவனுக்கு தந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போவும் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துறதுக்கு நம்மாழ்வார் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாரு. இப்படியும் சில பேர் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நெற்கதிரியே 3 விதமா பிரிச்சிருந்தாங்க. அதுல அடி, நுனி, இடை அப்படின்னு சொல்லிட்டு. அடி அப்படின்றது நம்ம நெற்கதிரை அறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே இருக்கிறது அடுத்த முறையும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக, வயலுக்கு உரமா மாறணும் அப்படின்றதுக்காக அறுத்த உடனே அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்க. இடை அப்படின்றது அதை விதைச்ச மாடுகளுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக வைக்கோலா மாடுகளுக்கு பயன்படுத்தினாங்க. நுனி அப்படின்றது உரல்ல போட்டு குடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அது தவிடு மாட்டுக்கு பயன்படுத்தி அதை பால் கறக்க வச்சாங்க. பசுமை புரட்சியால குட்டை வகை நெல் வகைகளை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இது மூலியமா கிடைக்கிற வைக்கோல் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இதனாலே தீவன பற்றாக்குறையால நிறைய மாடுகள் விற்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் டிராக்டரோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. டிராக்டரை வச்சு நம்ம ஏர் ஓட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட டிராக்டரோட வெயிட் 3-4 டன் இருக்கும். அதை வச்சு நம்ம ஏர் ஓட்டணும் அப்படின்னா நீர் உள்ள போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்றாரு. இதே நம்ம மாடை வச்சு ஏர் ஓட்டணும் அப்படின்னா அது சேற்றில் நடக்கும்போது அதோட குழம்பு தேஞ்சு குழம்புல பாஸ்பரஸும் சுண்ணாம்பு சத்தும் நிலத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிராக்டரை வச்சு ஏர் ஓட்டணும் அப்படின்னா டிராக்டர்ல இருந்து கிடைக்கக்கூடியது இரும்பு, ரப்பரும் தான். இது நிலத்தையே கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்றாரு. இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர் நம்மள்ட்ட ஏகப்பட்டதை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இதனால எல்லா இடத்துலயும் பஞ்சம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி பெற்ற குழந்தையே நிறைய பேர் வித்தா மட்டும்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டுருச்சான். நிறைய பேர் இறந்த பிணத்தெல்லாம் சாப்பிட்டதா வரலாறு இருக்கு. இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கிழக்கத்திய கம்பெனி இங்கிலாந்துக்கு லெட்டர் எழுதினாங்க. இந்தியாவில் இருக்க யாருக்குமே விவசாயம் பண்ண தெரியல, அவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டதுனால ஜான் அகமட்ஸ் வால்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தவரை இங்க அனுப்புனாங்க. அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவரு நம்மளுடைய பாரம்பரியத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதிர்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுது. ஏன்னா கொஞ்சமா பருத்தி கொட்டை தந்தாலே ஒரு மாட்டோட பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும், அந்த அளவுக்கு நாலேஜ் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாராம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலையும் மாட்டையும் ஒரு ஆளா பாக்குறாங்க அப்படின்றத பார்த்து வியந்தாராம்.
கோடை காலத்துல மாடுகளுக்கு நிறைய தீவனம் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துல வைக்கோல் போற வச்சு அந்த நேரத்துல வந்து அதை பயன்படுத்தி மாடுகளுக்கு வந்து தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை பார்த்து பாராட்டிட்டு போனதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமா சொரனால தான் இந்த பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஒரு நிலத்துக்கு ஆட்டோட கழிவுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து 1 ஆண்டுகள் வரைக்கும் விளைச்சல் தரும். அதே மாதிரி மாட்டோட கழிவுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அது 2 ஆண்டுகள் வந்து விளைச்சலை தருமா. நம்ம பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதுனால குழந்தைகள் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீர் நிலம் ரெண்டுமே வந்து மாசுபட்டுரும். அங்க விளையக்கூடிய பிற்களை வந்து மாடுகள் சாப்பிடும்போது அதனுடைய பால்கள்லயும் அந்த வேதிப்பொருள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த பாலை வந்து தாய்மார்கள் குடிச்சாங்க அப்படின்னா தாயோட தொப்புள் கொடி வழியா காட்மியம், ஈயம், ஆர்கானிக் அப்படின்ற மருந்து பொருட்கள்லாம் வந்து குழந்தைய வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் 5ல் ஒருத்தவங்க பசியோட தான் தூங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தை 1 வயதை கடக்கிறதுக்குள்ளேயே இறந்து போகுதாம் சத்து குறைபாட்டால. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லிகளையும் உரத்தையும் பயன்படுத்தாம இயற்கை முறையில வந்து விவசாயம் பண்ணணும். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நெக்ஸ்ட் அப்டேட் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு